நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ப்ரைம் எல்லாம் மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? ஆனால் ஒரு சிம்பிள் கொஸ்டின், இந்த ஓடிடி கம்பெனிஸ் உண்மையிலேயே ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா? இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் ஓடிடிஸை பற்றி நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அக்ரம் இன்சைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்களோட ரியல் பிஸ்னஸ் மாடல் என்ன, அண்ட் உண்மையாகவே அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதா. ஸோ இன்றைக்கி நம்ம நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, ஹாட்ஸ்டார், சோனி லைவ், ஜி5 இவங்களை பற்றி எல்லாமே கிளியராக பேசிடலாம். ஃபஸ்ட்டு ஓடிடினா என்ன? ஓடிடி அப்படின்னா ஓவர் த டாப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவர் த டாப், ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெயிட்டாக டிவி கேபிள் இல்லாமல், டிடிஹெச் எதுவுமே இல்லாமல் இன்டர்நெட் மூலமாக கண்டென்ட்டு நம்ம டிவிக்கும் ஃபோனுக்கும் வர்றது தான் ஓடிடி. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, தியேட்டர் இல்லை, டிவி சேனல் இல்லை, வெறுமனை இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே போதும். நெக்ஸ்ட்டு அவங்க காசு இதிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். மோஸ்ட்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு ரெண்டே சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஒன்று மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனும். ஃபார் எக்ஸாம்பிள், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மோஸ்ட்லி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரைமு, ஹாட்ஸ்டார் மற்ற எல்லாருமே வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இது பண்ணுறவங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் இன்ட்டு மந்த்லி ஃபீஸுங்கிறது ஒரு பிக் மணி மாதிரி தான். நெக்ஸ்ட் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, செகண்ட் திங், ஆட்ஸ் மூலமாக. ஸோ நார்மலாக உள்ள ஓடிடிஸில், நெட்ஃப்ளிக்ஸில் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் எந்த இதுவுமே நான் பார்த்ததில்ல. பட் வைல் கம்பேரிங் டு ஹாட்ஸ்டார், சோனி லைவ், அதுலலாம் வந்து ஆட்ஸுமே வருது. இப்போ ரீசெண்டாக ப்ரைம்லேயுமே ஆட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி லோ ப்ரைஸ் பிளான் தான் வந்து ஆட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. பட் அட்வர்டைசர் வந்து எப்போ பிக் மணி பே பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி கிரிக்கெட் மேட்சஸ், ஏதாவது ஃபுட்பால் மேட்சஸ், ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அட்வர்டைசர் அதிகமாக பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாப்புலரான டிவி ஷோஸ் ஏதாவது புதுசாக இப்போ வந்திருக்குன்னா அந்த சீரீஸுக்கும் வந்து பிக் மணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நியூவாக ரிலீஸ் ஆகிற மூவிஸு, நான் ப்ரைம்லேயே ரீசெண்டாக ஒரு சீரீஸ் பார்த்தேன். அந்த சீரீஸ் வந்து ஒரு எபிசோட் 40 மினிட்ஸ் தான், பட் பிட்வீன் 3 to 4 ஆட்ஸ் கிட்ட போட்டானுங்க. ஸோ அதுதான், அது மூலமாகவும் வந்து ஆட்ஸ் மூலமாகவும் வந்து அவங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லைசன்சிங் அண்ட் பார்ட்னர்ஷிப். மூவி, சீரீஸ், ஸ்போர்ட்ஸ்லாம் ரைட்ஸ் வாங்கி இதில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் கண்டென்ட்டை வேறு கண்ட்ரிக்கும் வந்து லைசன்ஸ் பண்ணுவாங்க. சேம் ஷோ பட் மல்டிபிள் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ்லையும் இது யூஸ் பண்ணுவாங்க. மெயினான ப்ராப்ளமே இங்கே தான், இவங்களுக்கு கண்டென்ட் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஒரிஜினல் சீரீஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஆக்டர்ஸோட சேலரி, டைரக்டரோட சேலரி, மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன், இது எல்லாமே சேர்த்து ஒரு பிராண்டடாக ஒரு தரமாக ஒரு சீரீஸ் எடுக்கணும்னா மினிமம் அவங்களுக்கு 100 to 200 crores கிட்டே ஆகும். இதே சைஃபை அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக 200 to 300 crores வந்து கூட போகும். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட குளோபல் எக்ஸ்பேன்ஷன் காஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நியூ கண்ட்ரியில் லான்ச் பண்ணணும்னா லோக்கல் கண்டென்ட்டு, லாங்குவேஜ் டப்பிங், அதே மாதிரி ப்ரொமோஷன் வேணும், டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஐபிஓ ஆர் ப்ராஃபிட் ரியாலிட்டியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம், ஹாட்ஸ்டார் எல்லாரும் பெரிய கம்பெனின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சிம்பிள் கொஸ்டின் இருக்குது, இந்த கம்பெனிக்கு உண்மையாக ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லை இன்வெஸ்டர் காசு கொடுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கான்னு? ப்ராஃபிட்னா என்ன? கம்பெனி காசை ஏர்ன் பண்ணும், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே முடிஞ்ச அப்புறம் கையில் மிச்சம் இருந்தால் அதுதான் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னா 90 ரூபா செலவு போக 10 ரூபா மிச்சம் வரும், அதுதான் வந்து ப்ராஃபிட். இப்போது ஐபிஓனா என்ன? ஐபிஓ அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறது. பப்ளிக் கிட்ட சொல்லுவாங்க, ஃபியூச்சரில் என்னோட கம்பெனி பெரிய கம்பெனி ஆக போது, தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதில் வர காசு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடையாது, அது இன்வெஸ்டர் மணி. ரியாலிட்டி என்னன்னா, மெனி ஓடிடி கம்பெனிஸ் மந்த்லி லாஸில் இருப்பாங்க. ஆனால் ஐபிஓ இன்வெஸ்டர் மணி இருக்கிறனால நியூ சீரீஸ், பிக் ஆக்டர்ஸ் அண்ட் ஹெவி ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அவுட் சைட் பார்த்தா கம்பெனி செம்மையாக பெருசாக இருக்கும், பட் இன்சைட் பார்த்தா தான் தெரியும் ப்ராஃபிட் ஒன்றுமே இல்லைன்னு. ஸோ ஒன்லைன் ட்ரூத் என்னென்னா, ஐபிஓவில் இருக்கிறது சக்ஸஸ் மட்டும் இல்லை, ப்ராஃபிட்டில் இருக்கிறது தான் ரியல் சக்ஸஸ். இதில் ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்ப இயர்ஸாகவே லாஸில் தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் ப்ராஃபிட்டில் வந்தாலும் ஸ்டில் ப்ரெஷர் அதிகம்தான். கண்டென்ட் ப்ளஸ் காம்படிஷன் ரொம்பவே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அமேசான் ப்ரைம் வீடியோ, இவங்களுமே வந்து ரீசெண்டாக ரொம்பவே லாஸ் ஆகுதுன்னு சொல்லி தான் இப்போ ரீசெண்டாக ஆட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுவும் வந்து இயர்லி பேசிஸ்ன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் நான் போடும்போது 1000 சம்திங் 1080 இருந்துச்சு. இப்போ ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ பே பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓடிடி கஸ்டமர் லாக் இன் டூல்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜியோ ஹாட்ஸ்டார். இதுக்கு முன்னாடி டிஸ்னி வச்சுருந்தாங்க, இப்போ ஜியோ வாங்கியிருக்காங்க. இவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்தே ஐபிஎல் தான். ஸோ ஐபிஎல் மூலமாக தான் இவங்களுக்கு வர ரெவன்யூவே முக்கால்வாசி ஐபிஎல் மூலமாக தான் வரும். ஸோ இப்போ வந்து அதுலேயுமே நிறைய லாஸ்ன்னு சொல்லி இந்த வருஷம் எங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, திரும்ப நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு இதுன்னு தெரில. பட் ஆனால் ஐபிஎல்லோட காஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி மேசிவான ரிஸ்க் தான். நெக்ஸ்ட்டு சோனி லைவ். இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஹாட்ஸ்டார் மாதிரி தான். பட் இவங்க எப்படின்னா இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸும் இருக்கும், ரியாலிட்டி ஷோஸும் இந்தியன் ஆடியன்ஸை தான் கவர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி குளோபல் ஆடியன்ஸ் கிட்ட அவங்க போகவே மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜி5யும் சோனி லைவ் மாதிரி தான் இவங்களும் ரீஜனல் கண்டென்ட் மேலே தான் வந்து ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா இந்த மாதிரி அவங்களோட இதான் மாசஸ் ஆடியன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி லோ காஸ்ட் கண்டென்ட்டும் அதே மாதிரி வால்யூம் கேமும் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஓடிடி கம்பெனிஸ் வந்து உண்மையிலேயே ப்ராஃபிட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஷார்ட் ஆன்சரில் சொன்னால் நாட் அட் ஆல், நாட் ஆல்வேஸ். பட் லாங் ஆன்சரில் சொன்னால் சம் பிளாட்ஃபார்ம் பண்ணுறாங்க, சம் வந்து பிரேக் ஈவன் பண்ணுறாங்க, சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக லாஸ் ஆகுது, ஃபியூச்சர் டாமினன்ஸ் பிளானாக இருக்காங்க. ஸோ ஓடிடி இண்டஸ்ட்ரி வந்து லாங் டேர்ம் கேம், பட் நாட் இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட். நம்ம யூசர்ஸுக்கு இது என்ன மீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, காம்படிஷன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சீப்பாக இருக்கும், ஃப்ரீ ட்ரையல்ஸ் இருக்கும், ஹை குவாலிட்டி கண்டென்ட் இருக்கும். ஒன்ஸ் காம்படிஷன் கம்மியாச்சு, இப்போ ஒரு சப்போஸ் ஒரு மாதிரி மோனோபோலி மாதிரி யாராவது ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரைஸஸ் வந்து டெஃபினட்டாக ப்ரைஸஸ் வந்து ஹை ஆகும். ஸோ இது வரைக்கும் நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது, ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு டேஞ்சரஸ் மணி வாரே நடக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஜஸ்ட் ஷோவாக பார்க்கறது இல்லாமல் ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என் கொஸ்டின், நீங்கள் மந்த்லி எந்த ஓடிடி யூஸ் பண்ணுறீங்க? நெட்ஃப்ளிக்ஸா, ப்ரைமா, ஹாட்ஸ்டாரா? எது ஒருத்தன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலான அக்ரம் இன்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு மொக்கையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா.